ஹலோ, நான் பிரியாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. லாஸ்ட் சாட்டர்டே, அதாவது 11th ஜூலை எடுத்த vlog நான் போட்டிருக்கேன். ஒரு ஈவினிங் 4 o'clock போல் ஹெல்ப்பர் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போன வெசல்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே எடுத்து தொடச்சி அங்கங்கே செக்ரிகேட் பண்ணி வைக்கிறேன். உண்மையிலே சச் அ போரிங் ஜாப். இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? டெய்லி வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து தொடச்சி உள்ளே வைக்கிறதுன்றது கொஞ்சம் வந்து போரிங்காக தான் இருக்கும்ல. கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் போரிங்காக இருக்கும் இந்த வேலைன்னு சொல்லிட்டு. பட் வேற வழியே இல்லை, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும்ல. அப்படியேவும் கவுத்தி வைக்க முடியாது. அந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம அந்த கிரில்லில் வந்து பட்டுச்சுன்னா எவர் சில்வர் எல்லாம் ரஸ்ட் பிடிச்சிரும். ஸோ தொடச்சி தொடச்சி தான் நம்ம எவ்ரிடே எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும். என்னதான் ஹெல்ப்பர்லாம் நம்மளுக்கு இருந்தாலும் இதை நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்கும். நான் வந்து குக்கரை வந்து மேலே வச்சுருக்கேன், கீழே வந்து மிக்ஸி ஜார்ஸ் வச்சுருக்கேன். கேஸ்கட்ஸையும் நான் அதிலேயே தான் வச்சுருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹூக் போட்டு கேஸ்கட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இப்போலாம் வந்து அங்கேயே வச்சுருது, இல்லைன்னா கேஸ்கட்ஸை வேறு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது காலையில். அதனால் அங்கேயே நான் வச்சுருவேன். பாத்திரங்களெல்லாம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து காஃபி வேணும்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் ஸ்கிம்டு மில்க்கு, ஹஸ்பண்ட் வந்து ஸ்கிம்டு மில்க்கு, நான் வந்து ஆமண்ட் மில்கில் தான் வந்து டீ போட்டு குடிப்பேன். ஸோ 2 வேலைன்னு வைங்களேன். அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு இருக்கேன் இன்னைக்கு. இது வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பன்னீரில் செஞ்சாங்கன்னா சோயா பன்னீரில் செஞ்சாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கடலை மாவை நான் பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். கடலை மாவு, சோயா பன்னீர், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த சோயா பன்னீரை பிச்சு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். ஆக்சுவலாக தக்காளியை நான் கடைசியில் போட்டேன். தக்காளியை நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். தக்காளியும் போட்டு கொஞ்ச நேரம், நான் மேரினேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 minutes வந்து வச்சிட்டேன். தக்காளியை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சரில் போட்டுடணும். அந்த ரிங்ஸை வந்து அதை வச்சு தான் நம்ம தோசை தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் அந்த ரிங்ஸை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு தக்காளியும் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு தோசை தவாவில் அந்த ரிங்ஸை போட்டு அது மேலே அந்த மிக்சரை வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒன்லி இரும்பு தவா தான் யூஸ் பண்ணுறது. இது அந்த ஃபில்லிங் அதில் போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி திருப்பி போட்டுடணும். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மூடி தான் நான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நான் சோயா பன்னீர் வந்து யூஸ்வலாக பிளாண்டாக இருக்கும்ல, பன்னீரில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சோயா பன்னீரில் செஞ்ச மாதிரியே இல்லை. இட் வாஸ் வெரி டேஸ்டி. சிம்பிள் டிஷ்ஷு, இன்னொன்று ஹெல்த்தியாக இருந்தது. அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா வாட்டியுமே நம்ம வீக்கெண்ட்ஸ் ஆனால யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், வடை, பஜ்ஜி, போண்டான்னு தான் சாப்பிட்றோம். அதுக்கு பதில் கிட்ஸுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் எவ்ரி டைம் நம்ம ஹெல்த்தின்னு பார்க்கலன்னா கூட எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து எனக்கு டீ போடணும், அதான் சொன்னேன்ல 2வது வேலை. எனக்கு தனி பால், பாதாம் மில்கில் இப்போ டீ போட போகிறேன். கொஞ்சோண்டு சின்னமண்ணு, இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுட்டு, டீ தூள் போட்டுட்டு, பாதாம் மில்கை போட்டு டீ. யாருக்கெல்லாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கோ, நீங்கள் இல்லை உங்களுக்கு பால் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாதாம் மில்கை வந்து எடுத்து வீட்டிலே கூட செய்யலாம். கடையில் வாங்கி செய்யாதீங்க, வீட்டில் செய்யுங்க. நான் ஒரு நாள் அதை தனி விலாகாக போடுறேன், ஆமண்ட் மில்க் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டேக்காக. இது சிங்க் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது ஃபைபர். நான் மெட்டலில் போடாமல் விட்டுட்டேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது இந்த மாதிரி ஃபைபரில் இது ஆக்சுவலாக என்ன, இது ஃபைபராக என்னன்னு தெரியல, இதுக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு நேம் எனக்கு மறந்துடுச்சு. யாருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் மெட்டலில் போட்டிருந்தேன்னா உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. பட் தட்ஸ் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம். வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்ந்து தான் வாக்கிங் போவோன்ட்டு நைட் நேரத்தில். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எங்களோட ஏரியா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐ திங்க் 1 or 1.5 kilometers உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, வில்லேஜ் மாதிரி இருக்கும். இந்த மரம் தெரியுதுங்களா, இது வந்து மராத்தி மூக்குன்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பைஸ் மரம் இது. இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லைல்ல. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒரு 4-5 years ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காரியங்கள்லாம் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறதுனால ஒரு வாசம் ஒன்று வருங்க.
அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெல்லாம் போனால் ஒரு வாசம் வரும்ல, க்ரீனாக அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நாங்கள் யூஸ்வலாக ரிட்டர்ன் ஆகிடுவோம். பட் கடையில் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அதனால நாங்கள் சாட்டர்டேன்றனால ரிலாக்ஸ்டாக சரி கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே வந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். எப்போவுமே ஒரு ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போனாலே நாங்கள் லெமன் டீ குடிக்கிறது வழக்கம். இங்கேன்னு இல்லை, நாங்கள் எங்கே ட்ரிப்பு போனாலும் நாங்கள் லெமன் டீ தான் குடிப்போம். மில்க் டீயை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். ரொம்ப கிரேவிங் இருந்தால் மட்டும்தான் மில்க் டீ, அதுவும் ஜிஞ்சர் டீ தான் குடிப்போம். இதை குடிச்சிட்டு கடைக்கு நாங்கள் போயிட்டு, ஆனால் நாங்கள் வாங்க வேண்டியது எதுவும் வாங்கலை, அங்கே இல்லை. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் திருப்பி அதே மாதிரி வாக் பண்ணி வந்துட்டோம். ஒரு 1 hour வாக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வந்தால் அட்லீஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். விம்பிள்டன் லேடிஸ் ஃபைனல்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஏரியாவில் உள்ள வாக்கிங் ஏரியா. அங்கே ஆனால் நாங்கள் வாக்கிங் போக மாட்டோம். மேட்சை பார்த்துட்டு படுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. பபாய்.